ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸில் ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமிக்கு ஸ்வீட் ரீஇன்கார்னேஷன்ங்கிற நேமும் இருக்குது. பேரை கேட்ட உடனே என்னடா மொக்கையாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும். ஏன்னா கதை வேறு லெவலில் சூப்பராக போகும். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரீட் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் சீசன் 1 எபிசோட் 1. நம்ம ஹீரோ வந்து ஒரு செஃபாக இருக்கிறான். இப்போ ஒரு செஃப் காம்படிஷனும் நடந்துட்டு இருக்கு. அதோட ஃபைனல் ரவுண்டில் கேண்டி ஸ்கல்ப்சரை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோ தான் வேர்ல்டோட நம்பர் 1 செஃபாக பெயர் வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோவோட கேண்டி ஸ்கல்ப்சர் தான் அந்த இடத்துலயே சூப்பராக இருக்கு. ஓகே, டைம் முடிஞ்சது. எல்லாரும் உங்களோட சிலையை கொண்டு வந்து டிஸ்பிளேல வைங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ தூக்கும் போது அந்த சிலை அப்படியே நம்ம ஹீரோ மேலே விழுந்துருது. மண்டையில் அடிபட்டு நம்ம ஹீரோ ரத்த வெள்ளத்தில் இருக்கிறான். கடவுளே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லை, இது நியாயமே இல்லை. நிறைய ஸ்வீட்டை நான் ரெடி பண்ணி எல்லாரோட ஸ்மைலையோ பார்க்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே செத்துட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவும், நீ ஆசைப்பட்டபடியே நடக்கட்டும், உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரவும், புது பெயர் பேஸ்ட்ரி அப்படின்னு ஒரு கடவுள் வாய்ஸ் கேட்குது. மோட்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பா ஒரு லாடா இருக்கிறாரு. வேஸ்ட்லேண்டாக இருந்த ஒரு இடத்த 20 வருஷமா கஷ்டப்பட்டு இப்போ நல்ல விளைச்சல் கொடுக்குற நிலமா மாத்திட்டாங்க. இந்த இடத்துல நல்ல விளைச்சல் இருக்கு. அதனால இப்போ ஒரு 3 வில்லேஜ் அந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கு. ஹீரோ ரீஇன்கார்னேஷன் ஆகி 9 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்வாட நல்லா டைட்டா கிரிப் அப்படி அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா அவனுக்கு ஸ்வாட் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. எங்க அப்பா ஒரு மிலிட்டரி ஹீரோ, அவர் தான் என்ன ட்ரெயின் பண்றாரு. அண்ட் எங்க அம்மாவும் சிஸ்டரும் ரொம்பவே நல்லவங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த வேர்ல்டுக்கு வந்ததுல இருந்து நான் ஸ்வீட் எதையுமே சாப்பிடல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருந்தா கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அப்பா அட்டாக் பண்ணவும் ஸ்வாட் போயிருது. மைலாட், நான் ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன பேஸ்ட்ரிக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்களா? சரி, குட் நியூஸ் இருக்கு, பேட் நியூஸ் இருக்கு, எதை முதல்ல சொல்ல நம்ம கேட்கவும், குட் நியூஸ் என்ன நம்ம ஹீரோ அப்பா கேட்கிறாரு. பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் நல்லாவே வளைஞ்சிருக்கு. பேஸ்ட்ரி கொடுத்த லைமத்தோட ஐடியா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லவும், பீன்ஸ் கூட மோசம் இல்லை, அதை வச்சு நிறைய டிஷ் பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த மாதிரி ஐடியாலாம் உனக்கு எங்க இருந்து வருதுன்னு கேட்கவும், நான் ரீஇன்கார்னேஷனான ஒரு செஃப்னு சொன்னா நம்பவா போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு கனவுல வந்துச்சு நம்ம ஹீரோ சொல்றான். மெலாட், உங்க பையன் உண்மையிலே ஒரு ஜீனியஸ் நினைக்கிறேன். நிறைய ஐடியாஸ் இவன் கொடுக்குறது நமக்கு நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவோம். சரி, அந்த பேட் நியூஸ் என்னது நம்ம ஹீரோ அப்பா கேசுரல் கேட்கறான். கண்டினியூஸா ஒரு பேண்டேஜ் குரூப் ஒவ்வொரு வில்லேஜா காலி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் அவங்க நம்ம டவுன் நோக்கி தான் வராங்க. 50 பேருக்கு மேல இருப்பாங்கன்னு சொல்லுவோம். அவங்க வந்த விளைச்சல் எல்லாத்தையும் நாசமாக்கிடுவாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்க வர்ற வேகத்தை பார்த்தா இன்னும் 2 மாசத்துல நம்ம இடத்த ரைஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவோம். வில்லேஜோட கெனால நமக்கு அட்வான்டேஜா யூஸ் பண்ணலாம். நான் வேணா எக்ஸ்ட்ராவா சோல்ஜர்ஸ் கேட்கறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல மைலாட், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களாங்கிறது டவுட் தான். பேண்டட் குரூப் பிடிச்சிட்டாங்கன்னா பேர் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஆனா தோத்துட்டா அவங்க பேர் கெட்டு போயிடும். அவங்க அந்த ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லுவோம். அந்த பீன்ஸும் வீட்டும் எனக்கு எப்படியாச்சும் வேணும். அது இருந்தா தான் என்னால நிறைய ஸ்வீட்ஸ் பண்ண முடியும். அந்த திருடங்க அதை நாசமாக்க விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பேஸோட லுக்கு பார்த்தாலே அவன் என்ன யோசிக்கிறான்னு தெரியுதுன்னு ஷீட் பார்த்துட்டு, மைலாட், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, பட் அது கொஞ்சம் ரிஸ்கியானது தான். இது ஒரு கேம்பிள் தான், பட் நம்ம ஃபேஸை ஃபைட்டிங்ல யூஸ் பண்ணான்னு கேட்கவும், அவன் வயசுல இருக்கிற மற்ற பசங்களை விட அவன் டேலண்ட் தான். ஆனா அவனும் ஃபைட் பண்ணணும்னா அதுக்கு அவனுக்கு மேஜிக் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்ல வரும்போது தான் ஷீட் எதை மென்ஷன் பண்றான் அப்படின்னு புரியுது. சாங்டிஃபிகேஷன் கேட்கவும், ஆமான்னு ஷீட் சொல்றான். ஆக்னஸ் ஜோசபின் சாங்டிஃபிகேஷன் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லுவோம். அவன் சின்ன பையன் தான் சொல்லுவோம். ஆனா என் முடிவை நான் எடுத்துட்டேன். ஃபேஸ் மற்ற பசங்க மாதிரி கிடையாதுன்னு உனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. அம்மாக்கு இது உண்மையிலேயே ஷாக்கிங்கா தான் இருக்கும். மோஸ்ட்லி 13 இல்ல 15 வயசுல தான் பசங்களை சாங்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னும் 3 நாள்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவோம். 3 நாள் தான் இவன் சின்ன பையனா இருப்பானா, உள்ள நிறைய மெமரிஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மாவும் தங்கச்சியும் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அப்பா காப்பாத்துக்குன்னு சொன்னா சாப்பிட்டுட்டு இருக்க அவனே அவங்க அப்பா சொல்றான். பொண்ணுங்க ட்ரெஸ் நம்ம ஹீரோக்கு போட்டு விட்டு அழகு பாக்குறாங்க. ஜோசபின், இது உன்னோட ஃபேவரட் ஷோ, நீ யாருக்குமே கொடுக்க மாட்டேதுன்னு அவங்க அம்மா கேட்கவும், பேசுக்கா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லவும், இல்ல எனக்கு அது வேண்டாம் நம்ம ஹீரோ சொல்றான். மீதியாரன் மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. என்ன சின்ன வயசுல இருந்தே இவங்க ஒரு மேக்கப் டால் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க, இது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இன்னைக்கு தான் சாங்டிஃபிகேஷனுக்கே போறோம், அதுக்குள்ள என்ன இவ்வளவு டயர்டா இருக்குன்னு அவங்க அப்பா கேட்கவும், 3 நாள் அவங்ககிட்ட கோர்த்து விட்டுட்டு எனக்கு கேள்வியா கேட்கறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பார்த்து போயிட்டு வாமா, பெஸ்ட்டை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மாவும் தங்கச்சியும் சொல்றாங்க. பேஸ் நானும் கேபிட்டலும் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். உனக்கு அதுக்கெல்லாம் போக நாள் இருக்குடான்னு வா ஃப்ரெண்ட் சொல்லிட்டு கேபிட்டல என்ஜாய் பண்ணுன்னு சொல்லுவோம். நிறைய ஸ்வீட் நான் கண்டிப்பா சாப்பிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோட அப்பா டெலிபோர்டேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி டேரக்டா நம்ம ஹீரோவை கேபிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் டைமா அவங்க அப்பா கூட இப்பதான் நம்ம ஹீரோ டெலிபோர்ட் ஆகுறதுனால ஆச்சரியமா பாக்குறான். அது உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. ஜோசபின், இந்த 3 நாள் மெமரிஸை மறந்துடாத அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நிறைய பீப்புள் இருக்கிற இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் நம்ம ஹீரோ வரான். டிஃபரெண்டான ஐட்டம்ஸையும் நம்ம ஹீரோ பாக்குறான். ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸ், இதை வச்சு நிறைய டேஸ்டான விஷயங்கள் மேக் பண்ணலாமே நம்ம ஹீரோ நினைக்கிறான். சான்டிஃபிகேஷன் நல்லபடியா முடிஞ்சா நீ விருப்பப்பட்டதை வாங்கி தர நம்ம ஹீரோ அப்பா சொல்லுவோம். ஆனா இந்த வேர்ல்டுல ஆப்பிள் இருக்கா நம்ம ஹீரோ பாக்குறான். அதுக்கு பேர் போங்காஸ், அது கொஞ்சம் லைட்டா கசக்கும்னு சொல்லுவோம். சவர் ஆப்பிள்ஸும் இருக்கா, அது கூட டேஸ்ட் பெட்டரா தான் இருக்கும். நம்ம லேண்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம நிறைய போங்காசை விளைய வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லேண்டை இம்ப்ரூவ் பண்ணணும், மக்கள் வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணணும்னு பேசி இப்பவே ஒரு லார்ட் மாதிரி திங்க் பண்றானே அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா ஹாப்பி ஆகுறாரு. பட் நம்ம ஹீரோ என்னடானா, இந்த போங்காசை வச்சு நிறைய சூப்பரான டிஷ் எல்லாம் செய்யலாம். இந்த இடத்துல சுகர் ரொம்பவே ரேட் அதிகம், பேசாம ஹனியை வச்சு நான் அதை ஒரு கேண்டியா ரெடி பண்ணுவா, போங்கா பை கூட ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பரவாயில்ல, நெக்ஸ்ட் சோஷரின் லாடா இவன் வந்து மக்கள் எல்லாத்தையும் நல்லபடியா நடத்துவான் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா நினைக்கிறாரு. பட் லேண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸை கிரியேட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சாங்டிஃபிகேஷன் பண்ற சர்ச்சுக்கு இவங்க
அவங்க போறாங்க. ஹலோ ஃபாதர், எப்படி இருக்கீங்க? என் பையனுக்கு சான்டிஃபிகேஷன் பண்ணணும் நம்ம ஹீரோ அப்பா சொல்லவும், உங்க லேண்டெல்லாம் இப்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஃபாதர் கேட்கவும், அது கடவுளோட அருளாலையும் அதுக்கப்புறமா என் பையனோட ஜீனியஸ் தனத்தாலையும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. என் பையனை சான்டிஃபிகேஷன் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லவும், உண்மையா தான் சொல்றீங்களா? இவனுக்கு 9 வயசு தானே ஆகுதுன்னு கேட்கவும், ட்ரூ சான்டிஃபிகேஷன் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா, ட்ரூ சான்டிஃபிகேஷன்னா என்னது? எனக்குமே சான்டிஃபிகேஷன் பண்ணாங்க, பட் என்ன செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓரளவு மேஜிக் இருக்குன்னு விட்டுட்டாங்க. பட் ட்ரூ சான்டிஃபிகேஷன் என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஜோசபின் கேட்கவும், உன்னோட மேஜிக் பவர் எந்த லெவலுக்கு இருக்குன்னு மெஷர் பண்ண ஆரம்பிப்பாங்க, அது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான் அப்படின்னு ஷீட் சொல்றான். நம்ம ஹீரோவை கட்டி போட்டு கண்ணு காதெல்லாம் மூடிருந்தாங்க. இதை கொடின்னு ஃபாதர் கொடுக்கவும், இது கசப்பா இருக்கே நம்ம ஹீரோ குடிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு இருட்டு ரூம்ல அடைச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். இப்படி எங்களோட எல்லா சென்ஸையும் ஆஃப் பண்ணி பல மணி நேரத்துக்கு வச்சிருப்பாங்க. அது நமக்குள்ள இருக்கிற மேஜிக் பவரை வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி ஷீட் நம்ம ஹீரோட சிஸ்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். எங்கப்பா கிட்டத்தட்ட 1.5 நாள் ஆகி இது கண்டினியூ ஆயிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அப்பா பார்க்கவும், முடிகிற ஸ்டேஜுக்கு வரலாதவரை வெயிட் பண்ணுங்கன்னு ஃபாதர் சொல்றாரு. அவனுக்கு எதுவும் ஆகாத நம்ம ஹீரோ அப்பா கேட்கவும், அமைதியா தானே இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஃபாதர் சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோ என்னடானா வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த போங்காஸை வச்சு நிறைய ஸ்வீட் மேக் பண்ணணும், ஃபியூச்சர்ல என்னென்ன ஸ்வீட்டை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்படியே நிறைய ஸ்வீட்டை மேக் பண்ணி ஒரு ஸ்வீட் லேண்டையே மேக் பண்ணணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்ப திடீர்னு ஒரு வெளிச்சம் வரவும், இது என்னது நம்ம ஹீரோ பார்த்தா, ஓ இதுதான் என்னோட மேஜிக்கா நம்ம ஹீரோ பாக்குறான். பேஸ் பேஸ் ஒரு வழியா இது சக்சஸ் ஆயிடுச்சு, தொடர்ந்து 2 நாள் நீ இதை சூப்பரா பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. இந்த ஸ்கிரிப்சரை நான் வாசிச்சு முடிச்சோம்னா அந்த சான்டிஃபிகேஷன் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு ஃபாதர் அதை ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ கண்ண மூடி 2 நாள் இருந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு பெருசா நம்ம ஹீரோக்கு ஞாபகம் எதுவுமே இல்லை. இப்போ அவர் அந்த ஸ்கிரிப்சரை ரீட் பண்ணுவோம், நம்ம ஹீரோக்கு திடீர்னு சில விஷயம்ஸ்லாம் தெரியுது. அப்படின்னா இதுதான் என்னோட மேஜிக் பவரா, ரீஇன்கார்னேஷன், ரெப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த ஸ்கிரிப்சர் நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரிஞ்சா அதுல இருக்கிற மேஜிக் எல்லாமே நம்ம ஹீரோட பாடிக்குள்ள அப்சர்வ் ஆகுது. சூப்பரா நீ இதை பண்ணிட்ட பேஸ்ட்ரி அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா பாராட்டுறாரு. உங்களுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் ஃபாதர் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா டொனேஷன் கொடுக்குறாரு. உங்க பையனோட அந்த மேஜிக்கை இது நாள் வரை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பேஸ்ட்ரி சீக்கிரமா அவனை சூஸ் பண்ணுன்னு சொல்லவும், எல்லாமே பார்க்க நல்லா இருக்கே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உங்க பையனோட எந்தியூசியசம்காகவே நான் எக்ஸ்ட்ராவா 2 ஆப்பிள் தரேன் கடைக்கார் கொடுக்குறாரு. வேற சில்வர் காயின்ஸ் தானே, பேக்ரவுண்ட் நோபல் கிட்ட அதை நான் எதிர்பார்த்தது தான், சாரி பட் இந்த காசு என் வாயை அடைக்கிறதுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி அந்த ஃபாதர் நினைக்கிறேன். இவங்க வீட்டுக்கு திரும்ப போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உட்காந்து பொங்காசை சாப்பிடுறாங்க. நம்ம இதை சாப்பிட்றது தெரிஞ்சா அம்மாவும் சிஸ்டரும் பொறாமப்படுவாங்க, இதை நம்ம அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கூடிய சீக்கிரமே நான் என்னோட ஸ்வீட் லேண்டை ரெடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோட மேஜிக் என்ன அப்படிங்கறத இப்போ வரைக்கும் நமக்கு காமிக்கல. நான் கூட நம்ம ஹீரோ செஃப் வேலையை தான் ரீஇன்கார்னேஷன் ஆனதுக்கு அப்புறமா பாப்பானோ அப்படின்னு சொல்லி தான் நினைச்சேன். பட் அந்த மாதிரி இல்லாம கதை டோட்டலி டிஃப்ரெண்டா போகும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.